ப்ரேயர் பண்ணணும்னு வந்து 2 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் ப்ரேயர் மட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க ஃபோன் பண்ணாங்க, பேசிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு பார்க்க உட்காந்தது தான். 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஏசப்பாக்கு நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் மிச்சம். காலையில் ஆனால் டெய்லி இதுதான் நடக்குது. ப்ரேயர் பண்ண வரேன், ஃபோன் பேசுகிறேன், ஃபோன் பார்க்குறேன், ப்ரேயர். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண டைம் எல்லாம் 5 நிமிஷம் என்னையும் குழந்தைய பார்த்துக்கோங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு போயிடுறேன். நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கத்தான். ஏத்த நீங்கள் எப்போ ப்ரேயர் பண்ணுவீங்க? நான் காலையில் வேலையை ப்ரேயர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பேன். உங்களுக்கு மட்டும் எப்படியாத்த டைம் கிடைக்குது? நான் காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் பண்ண உட்காந்துருவேம்மா. நீதிமொழிகள் 8:17 என்ன சொல்கிறது தெரியுமா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீயும் ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிப்பாரு. அன்னைக்கு நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. எந்திரிச்சு ஆண்டவரை தேடும்போது ஆண்டவரை பற்றின நினைப்பு மட்டும்தான் இருக்கும். அது